நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பான ஜோஷுவா டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் மகிழ்ச்சியின் மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடும்படியாக செபிக்கிறேன். ஒருவேளை இந்த நாளில் கலக்கத்தோடு வேதனையோடு பயத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்க ஆண்டவர் நமக்கு வார்த்தையாக இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 7:7ஆம் வசனத்தின் பின்பாகம், உன் இருதயம் துவள வேண்டாம் என்கிற ஒரு வசனம். அநேக வேளைகளில் நம்ம சோர்ந்து போகிறது நம்முடைய இருதயத்தின் வேதனையினால் நாம் சோர்ந்து போகிறோம். இருதயம் துவழ்ந்து போகிறது அப்படின்னா மனம் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை. மனசு விட்டு போயிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதான். இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு என்ன செய்யன்னு தெரியலைன்னு சொல்லி நாம் அநேக நேரங்களில் யோசிக்கிறோம்ல, அதுதான் துவழ்ந்து போகிற இருதயம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் துவள வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்போது இந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா இது யாரை குறித்து, யாரிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் ஆகாஸ் ராஜாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் துவள வேண்டாம் என்று சொல்லி. நம்முடைய இருதயம் எப்பொழுது துவழ்ந்து போகிறது என்றால் எதிர்பாராத விதமாக ஒரு பிரச்சனை வரும்போது, நம்மை பகைக்கிறவர்கள் மூலமாக ஏதாவது நமக்கு ஒரு அழுத்தம் வரும்போது, நம்ம நம்பி இருக்கிற ஒரு காரியத்தில் திடீரென்று நம்முடைய நம்பிக்கை உடையும் வண்ணமாய் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது என்றால் துவழ்ந்து போகிறது, உடைந்து மனமுடைந்து போகிறோம், வேதனைப்பட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நேரடியாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் துவள வேண்டாம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார், உன் இருதயம் துவள வேண்டாம். ஆகாஸ் ராஜா, அவனுக்கு விரோதமாய் சீரிய ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமிலே அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் வருகிறார்கள். அப்பொழுது இந்த ஆகாஸ் ராஜா பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அந்த 6ஆம் வசனத்தில் முதல் பகுதியை வாசிச்சோன்னா, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் பயந்து போய் என்ன செய்வதுன்னு தெரியாமல், ஐயோ நம்முடைய ராஜ்யம் போயிருமே, நம்ம யுத்தம் வந்தால் நம்ம தோற்று போயிடுவோமோன்னு சொல்லி ஒரு பயத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் அப்படின்னு ஆண்டவர் அந்த வசனத்தோட இறுதியில் சொல்லுகிறாரு, உன் இருதயம் துவள வேண்டாம்.
அப்போது ஆண்டவர் உன் இருதயம் துவள வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறாருன்னா என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற மாதிரி நடக்காதுப்பா, நீ விசுவாசமாக இரு, நீ மனுஷனை பார்க்காத தேவனை பார். நீ மனுஷனை நோக்கி அந்த இஸ்ரவேலையும் சீரியருடைய அந்த போர் படைகளை பார்த்த உடனே இவன் துவழ்ந்து போயிட்டான், மனமுடைந்து போயிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ அவர்களை பார்க்காத, நீ என்ன பாரு, நான் யார் கூட இருக்கிறேன், யூதா ராஜாவாகிய உன்னோடு இருக்கிறனா இல்லை எதிரிகளுடைய அந்த படையோடு இருக்கிறனான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறாரு. கர்த்தராய் ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் துவழ்ந்து போய், ஆண்டவரே இப்படி ஆயிருமோ, என்ன செய்வது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி துவழ்ந்து போய் ஏதோ ஒரு காரியத்தில் யோசித்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அது சம்பவிப்பதும் இல்லை, அவர்களுடைய ஆலோசனை நிலை நிற்பதும் இல்லை என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போது இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு போரை குறித்த அந்த பயம், ராஜ்யம் கைவிட்டு போயிருமோங்கிற அச்சம் இருக்குது. அப்போ அவன் துவழ்ந்து போய் அவனுடைய மனம் நிலையற்று திரிகிறது. என்ன செய்யணும், இப்படி முடிவெடுக்கணுமா, அப்படி முடிவெடுக்கணுமா, நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி ஒரு நிலையற்ற மனம் அவனுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்றைய நாட்களில் நம்மளுக்கும் அநேகருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எப்படி என்று பார்த்தோன்னா, திடீர்னு ஒரு ஃபோன் வரும், அதில் ஏதோ ஒரு சம்பவத்தை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, உடனே உடைஞ்சு போய் உட்காந்துருவோம். திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சும்மா செக்கப் போயிருப்போம், ஒரு ரிப்போர்ட் வரும், அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே நம்ம அப்படி மனமுடைந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனையை முதல்ல அவர் பார்க்காமல் நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த பிரச்சனை இவனுடைய வாழ்க்கையில் வந்தால் இவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இவன் துவழ்ந்து போகிறானா, இல்லை அந்த பிரச்சனையை நினைத்து அதிகமாக வேதனைப்படுகிறானா, இல்லை என்னிடமாய் திரும்புகிறானா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அப்போது இதில் அப்படி தான் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கிறப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் அவன்கிட்ட உடனே இந்த பிரச்சனை சரியாயிரும்பா, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாயிரு அப்படி சொல்லலை. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கிறப்பார். முதல்ல அவனை அமைதிப்படுத்துகிறார். நீ அமர்ந்துரு, நீ பயப்படாத, நீ முதல்ல நார்மலாகு, நீ இந்த காரியத்தை குறித்து இருதயம் துவழ்ந்து போய் மனம் முடிந்து போகாத, நீ அமைதியாக இருன்னு சொல்லுகிறார். அதற்கப்புறம் தான் சொல்லுகிறாரு, அவங்க ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லைன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் முதலாவது நம்மை தேற்றுக ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது முதல்ல அவர் பதில் தர மாட்டார். முதல்ல பொறுமையாய் நம்முடைய வார்த்தையை கேட்டு, நம்முடைய புலம்பலை கேட்டு ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம்மளுடைய இருதயத்தில் முதல்ல சமாதானத்தை கொண்டு வர்றார். அடுத்து தான் அந்த காரியத்திற்கான பதிலை ஆண்டவர் நமக்கு தருவார். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது நம்ம இருதயத்தை ஊற்றி வேதனையில், ஆண்டவரே உடனே பதில் தாங்க, எனக்கு உடனே பதில் வேணும், நீங்கள் பதில் தந்தே ஆகணும்னு சொல்லி நம்ம நிற்போம். ஆனால் ஆண்டவர் முதல்ல என்ன செய்வார் தெரியுமா, நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையை நீக்கி ஒரு சமாதானத்தை இருதயத்தில் கொடுப்பார். அப்போ தான் நம்மளால் பொறுமையாக யோசித்து பேசவே முடியும். இல்லைன்னா நம்ம வேதனையில் என்னெல்லாமோ பேசுவோம், நான் அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் முதல்ல நம்முடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி, நம்மளை அமர்ந்திருக்க பண்ணி, நம்மளை அமைதிப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் அவர் நமக்கு வார்த்தையை தருகிறவராய் இருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எதிரியின் திட்டம், ஒரு திட்டத்தோடு எதிரி வருகிறான், அந்த நேரத்தில் தேவனுடைய தீர்ப்பு அதற்கு எதிராக வருகிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் எதிரியோட திட்டம் நிறைவேறுகிறதா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த தீர்ப்பு நிறைவேறுகிறதா என்று பார்ப்போம். அப்போது இதுலேயும் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவங்கள முறியடிக்கும்படி ஆகாஷ் ராஜாவுக்கு பலன் கொடுக்குறார். அவங்க ஆலோசனை நிலைநிற்காது, அதுபடி சம்பவிக்காது, நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது நடக்காது, அவங்க திட்டம் எப்படியாவது இவங்களை முறியடிப்போம் அப்படிங்கிறது தான் எதிரியோட திட்டம். இஸ்ரவேல் சீரியர் ராஜாக்கள் யூதாவை எப்படியாவது முறியடிப்போன்னு ஒரு திட்டத்தோடு வருகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய தீர்ப்பு என்ன, அவங்க ஆலோசனை நிலை நிற்காது, நீ நினைக்கிறதும் சம்பவிக்காது அப்படின்னு ஆண்டவர், அவங்க ஆலோசனையின்படி சம்பவிக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதிரிகள் நமக்கு விரோதமாக நிறைய பேசுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துகிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க, நம்மளை பயமுறுத்தி நம்மளுடைய ஒரு காரியத்தில் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளும் செய்வாங்க. ஆனால் கடைசியாக ஆண்டவருடைய தீர்ப்பு மாத்திரமே அந்த காரியத்தில் நமக்கு சமாதானத்தை, வெற்றியை கொண்டு வருவதாக இருக்கிறது. அப்போது ரோமரில் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர்
8:31 நம்ம பார்க்கும்போது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்போது நமக்கு விரோதமாக எவ்வளவு பேர் எழும்பி வந்தாலும் நம்முடைய பட்சமாக யார் இருக்கிறா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பட்சமாக இருக்கிறாரா, இல்லை உலக மனிதர்களின் பட்சமாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் பேசுகிறார். நம்ம அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஒரு பிரச்சனையில் நமக்கு ஏன் நம்ம துவழ்ந்து போகிறோம், நாம் ஏன் மனம் உடைந்து போகிறோம்னா, ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக இந்த காரியங்களில் ஏதாவது ஒரு காரியத்தினால தான் நாம் வேதனை அடைகிறவர்களாக இருக்கிறோம். முதலாவது ஓவர் திங்கிங். ஒரு பிரச்சனை வந்தோடனே அதிகமாக அதை குறித்து சிந்தித்து, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, ஐயோ இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி என்னை குறித்து இப்படி பேசுவாங்களே அப்படி பேசுவாங்களேன்னு சொல்லி அதிகமாக சிந்தித்து அந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் நினைத்து நாமே இன்னும் வேதனைப்படுத்தி நம்முடைய இருதயம் துவழ்ந்து போகிறது. இன்னொரு காரியம், அந்த சூழ்நிலைகளில் தேவனை மறந்து மனிதனை மட்டும் பார்த்து, இந்த மனுஷன்ட்ட போய் கேட்டால் நமக்கு இந்த விடுதலை கிடைச்சிடும், அந்த மனுஷன்ட்ட உதவி கேட்போமா, இவங்கிட்ட உதவி கேட்போமான்னு ஆண்டவரை மறந்து தேவனை மட்டும் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் துவழ்ந்து போகிறது. மூன்றாவது, விசுவாச குறைபாட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் துவழ்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இதே ஏசாயா 7:9 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அதற்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் நிலை பெற மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் நம்முடைய இருதயம் துவழ்ந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஒன்று, நாம் அதிகமாக சிந்தித்து அந்த காரியத்தை குறித்து சிந்திக்கிறது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேவனை மறந்து மனிதர்களை தேடுகிறது. மூன்றாவது, விசுவாச குறைபாடு. விசுவாசத்தில் நம்ம குறைந்து போகும்போது நம்முடைய இருதயம் துவழ்ந்து போகிறது. ஆனால் நம்மளுக்கு ஒரு துவளாத இருதயம், எந்த சூழ்நிலையிலும் என் இருதயம் உடைந்து போகாமல், என் நம்பிக்கை இழந்து போகாமல் இருக்கிறதற்கு நம்மளிடத்தில் வேண்டிய 3 காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். மத்தேயு 24:35 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போவும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளணும். வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வேதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற எந்த வார்த்தையும் ஒளிந்து போகவே போகாது. அப்போ நம்ம முதல்ல நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நமக்கு ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய இருதயம் வேதனைப்படுகிற போது, மனம் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சந்நிதியில் போய் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 16:8 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை நமக்கு இருதயம் துவழ்ந்து மனம் உடைந்து சோர்ந்து போய் பலமற்று போகிற ஒரு நிலைமைக்கு நம்மை தள்ளணும்னு சொல்லி மனிதர்களோ சத்துருவோ நினைத்தாலும், நாம் அவரை நமக்கு முன்பாக வைத்திருந்தால் நாம் அசைக்கவே பட மாட்டோம். அப்படியே உறுதியாய் நாம் அந்த இடத்துல நிலை நிற்கிறதுக்கு நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருந்தோம்னா நம்மிடத்தில் அந்த விசுவாசம் பெருகும். அப்பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். அப்போது நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம். நம்மளிடத்தில் தேவைப்படுகிற ஒரு காரியமாய் விசுவாசம் இருக்கிறது. நாம் விசுவாசத்தோடு இருந்தால் அந்த காரியத்திலே நாம் வெற்றியை காண முடியும். எபிரேயர் 10:23 இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், நான் நம்புகிறேன் ஆண்டவர் எனக்கு எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய இருதயத்தை துவள விட மாட்டார், எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் துவழ்ந்து போவது இல்லை. அப்போ நம்முடைய இருதயம் துவழ்ந்து போகாமல் நாம் உறுதியாக இருக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது, ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை. அவருடைய வார்த்தையை பிரித்து கொண்டால் நம்முடைய இருதயம் துவளாது. ரெண்டாவது, எப்பொழுதும் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயம் துவழ்ந்து போவதில்லை. மூன்றாவது, விசுவாசத்தை அறிக்கையிடும்போது நம்முடைய இருதயம் துவழ்ந்து போவதில்லை என்பதாய் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நமக்கு பயம் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், தோல்வி நம்முடைய வாழ்க்கைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ இந்த சூழ்நிலை என்னை நம்புகிறாயா, இல்லது நீ உனக்கு இருக்கிற பயத்தை, உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை, வேதனையை நீ பார்க்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ முடிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எதிரிகள் நமக்கு விரோதமாக என்னனாலும் திட்டமிடலாம், நம்மை வீழ்த்துகிறதுக்கு எந்த சூழ்நிலைகளினாலும் அவங்க ஏற்படுத்த முயற்சி செய்யலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மக்கள் நமக்கு விரோதமாய் பேசலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவர் நமக்காக பேசி நம்முடைய காரியத்தில் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய இருதயத்தை துவள விடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிட்டு, நாம் எந்த காரியத்தில் துவழ்ந்து போய் வீழ்ந்து போக வேண்டும் என்று நம்முடைய எதிரிகள் விரும்புகிறாங்களோ அதே காரியத்தில் நிலை நின்று விசுவாசத்தினால் ஜெயம் பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போது பயம் வரலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை துவள விட மாட்டார். கண்ணீர் வரலாம், ஆனால் நம்மளுடைய இருதயம் உடைந்து போக விட மாட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் வரலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி வைக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் சொல்கிறார், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் சொன்னது போல உன் இருதயம் துவள வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆமேன். நீ பயப்படாமல் அமர்ந்திரு என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமேன், பயப்படாமல் துவழ்ந்து போகாமல் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உம்முடைய சந்நிதியில் காத்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆமேன் நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள, எங்கள் எதிரிகளை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் துவழ்ந்து போன இருதயத்தோடு ஆமேன் கலக்கத்தோடு மனமுடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் தேற்றியதற்காக நன்றி. ஆமேன் இயேசப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வெற்றி சிறக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.